Hello guys, welcome to our channel Learning Hut. So in the video la naam enna paaka porana development chapter odia part 2 video. So if you like my teaching then subscribe, like, comment and share. Okay. So இப்போ நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்னென்னலாம் பார்த்தோம் ஒரு சின்ன ரீகேப் மாதிரி நான் டக்குன்னு சொல்லிடுறேன். ஸோ டெவலப்மெண்ட்னா என்ன, டெவலப்மெண்ட் கோல்னா என்னங்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் பீப்புள் வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் டெவலப்மெண்டல் கோல்ஸ். ஸோ அதே மாதிரி சம்டைம்ஸ் அந்த டிஃப்ரெண்ட் பீப்புளோட டிஃப்ரெண்ட் கோல்ஸ் வந்து அதர்ஸ்க்கு கான்ஃப்ளிக்டிங்காகவும் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ மோஸ்ட்டாக எல்லாத்தோடைய டெவலப்மெண்டல் கோல்ஸ்லையும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிற ஒரு விஷயம், மெயினாக இருக்கிற ஒரு விஷயம் என்னென்னா இன்கம். பட் ஆனால் இன்கம் மட்டும் நமக்கு லைஃப்க்கு தேவை கிடையாது. அதையும் தாண்டி சம் நான் மெட்டீரியலிஸ்டிக் கோல்ஸையும் நம்ம லைஃப் வந்து டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் ஒரு நேஷனல் டெவலப்மெண்ட் தான் பார்த்தோம். ஸோ அங்கேயும் நம்ம என்ன பார்த்தோம், டிஃப்ரெண்ட் பர்சன்ஸ் வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் நோஷன்ஸ் ஆன் ஆஸ் வெல் அஸ் கான்ஃப்ளிக்டிங் நோஷன்ஸ் ஆன் நேஷனல் டெவலப்மெண்ட், அதை பற்றி பார்த்தோம். அதுக்கப்புறம் ஹவு டு கம்பேர் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் ஆர் ஸ்டேட். ஸோ நாம் இப்போ வரைக்கும் பார்த்தது வந்து என்ன, பேஸ்ட் ஆன் இன்கம் தான். ஸோ அது என்னென்ன க்ரைட்டீரியா அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் பெர் கேபிட்டல் இன்கமோட டிஸ்அட்வான்டேஜ் வரைக்கும் லாஸ்ட் வீடியோ வரைக்கும் பார்த்தோம். ஸோ இப்போ நமக்கு இன்கம் மட்டும் பத்தாது கரெக்டாக ஒரு கண்ட்ரியை கம்பேர் பண்ணுறதுக்கு. ஸோ அதையும் தாண்டி வி நீட் சம் அதர் க்ரைட்டீரியா. ஸோ அதெல்லாம் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவுடைய லிங்க் வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், மறக்காமல் பாருங்கள். ஓகே. பட் அதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோவில் என்னென்னலாம் பார்த்தோமோ அது முடிஞ்சோடனே நம்ம கொஷின்ஸ் பார்க்கல இல்லையா. ஸோ நான் ஒரு 4-5 கொஷின்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு நம்ம சாப்டரை கண்டினியூ பண்ணலாம். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன, மென்ஷன் எனி ஒன் லிமிட்டேஷன் ஆஃப் பெர் கேபிட்டா இன்கம் ஆஸ் அன் இண்டிகேட்டர் ஆஃப் டெவலப்மெண்ட். ஓகே. ஸோ ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள். பெர் கேபிட்டா இன்கமோடைய லிமிட்டேஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் நம்ம லாஸ்ட்டை பார்த்தோம். ஸோ பெர் கேபிட்டா இன்கமோடைய லிமிட்டேஷன் என்ன, இட் டஸ் நாட் ஷோ அஸ் how the income is distributed. கரெக்டா? ஏன்னா நம்ம ரெண்டு கண்ட்ரி பார்த்தோம் கரெக்டாக, கண்ட்ரி ஏ கண்ட்ரி பின்னு சொல்லிட்டு ரெண்டு எக்ஸாம்பிள் பார்த்தோம். கண்ட்ரி ஏல வந்து யாருமே எக்ஸ்ட்ரீம்லி ரிச் கிடையாது, யாருமே எக்ஸ்ட்ரீம்லி புவர் கிடையாது. ஆனால் கண்ட்ரி பியில் ஒருத்தர் எக்ஸ்ட்ரீம்லி ரிச்சாக இருந்தாங்க, மற்றவங்க எல்லாம் புவராக இருந்தாங்க. கரெக்டாக? ஸோ அதுதான் வந்து இந்த பெர் கேபிட்டல் இன்கமுடைய டிஸ்அட்வான்டேஜ். How the income is distributed நமக்கு சொல்லாது. கரெக்டாக? ஓகே. ஸோ வாட் இஸ் நெக்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் த மோஸ்ட் காமன் இண்டிகேட்டர் ஃபார் மெஷரிங் டெவலப்மெண்ட் ஆஃப் அ கண்ட்ரி. ஸோ நேஷனல் டெவலப்மெண்ட்டுக்கு இம்பார்ட்டன்ட் க்ரைட்டீரியா என்ன, இன்கம். ஸோ அது என்ன இன்கம், பெர் கேபிட்டா இன்கமா, டோட்டல் இன்கமா, மணியா? இட் இஸ் பெர் கேபிட்டா இன்கம். நம்ம ஏன் டோட்டல் இன்கம் எடுக்க முடியாதுன்னா, ஏன்னா ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன். கரெக்டாக? ஸோ டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ் வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன்ஸ். ஸோ அதனால் நம்ம டோட்டல் இன்கம் எடுக்க முடியாது. ஸோ மணிங்கிறது ஜென்ரலாக மணிங்கிறாங்க, அது எப்படி கேல்குலேட் பண்ண அவங்க சொல்கிறது. ஸோ மணியும் வராது. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன, வாட் வில் பி த டாப் ப்ரியாரிட்டி இன் த டெவலப்மெண்டல் கோல் ஆஃப் லேண்ட்லெஸ் லேபரர். ஸோ ஒருத்தர்கிட்ட வந்து நிலம் இல்லை, அப்போனா அவங்க என்ன பண்ணுவாங்க, யார் நிலம் வச்சுருக்காங்களோ அவங்க போய் வேலை செய்வாங்க, இல்லை வேறு ஏதோ ஒரு வேலைக்கு போகலாம் அவங்க. ஸோ அவங்களுடைய டெவலப்மெண்டல் கோல்ஸில் டாப் ப்ரியாரிட்டியில் எது இருக்கும், எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் ரூரல் பேங்கிங், அவங்க ஏரியாவில் இருக்க பேங்கிங்கை எக்ஸ்பேண்ட் பண்ணுறது, கொஞ்சம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வரது, இல்லைனா மோர் டேஸ் ஆஃப் ஒர்க் அண்ட் பெட்டர் வேஜஸ், ஆர் மெட்டல் ரோட்ஸ் ஃபார் டிரான்ஸ்போர்ட்டேஷன். ஸோ நாம் என்ன பார்த்தோம், டிஃப்ரெண்ட் பர்சன் வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் டெவலப்மெண்டல் கோல்ஸ், தே சீ திங்ஸ் விச் ஆர் மோர் இம்பார்ட்டன்ட் ஃபார் தெம். அப்போ இந்த இடத்துல லேண்ட்லெஸ் லேபருக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான திங்க் எது, ரோடு போகிறதும் பேங்க் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுமா கிடையாது. அவருக்கு நிறைய நாள் வேலை வாய்ப்பும் நிறைய வருமானமும் வரணும். கரெக்டாக? ஸோ பெட்டர் வேஜஸ்னால் அதிகமான சம்பளம். ஸோ அப்போ அவருடைய டாப் ப்ரியாரிட்டியில் இருக்க வேண்டியது இதுதான், மோர் டேஸ் ஆஃப் ஒர்க் அண்ட் பெட்டர் வேஜஸ். ஸோ ரிமைனிங் எதுவும் நம்ம கன்சிடர் பண்ண தேவையில்லை. பிக் அவுட் த கரெக்ட் மீனிங் listed below to define the average income. Average income of the country means total income. So தப்பு, total income வராது இல்லையா. Next, the average income in a country is the income of only employed people. ஸோ இவங்க இந்த இடத்துல இவங்க ரெண்டுமே சேம் அர்த்தம் தான். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இன்கம் ஆஃப் த எம்ப்ளாய்டு பீப்புள். ஸோ அப்போ அதுக்கும் அர்த்தம் வந்து டோட்டல் இன்கம் தான். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஆவரேஜ் இன்கம்னா அந்த கண்ட்ரியில் யாரெல்லாம் சம்பாதிக்கிறாங்களோ அவங்களோட இன்கம், அதுக்கு என்ன அர்த்தம், டோட்டல் இன்கம்னு தான் அர்த்தம். ஸோ இதுவும் வராது. த ஆவரேஜ் இன்கம் இஸ் சேம் ஆஸ் த பெர் கேபிட்டா இன்கம். ஸோ கரெக்ட். ஓகே. ஸோ நம்ம கொஷின்ஸ் டிஸ்கஸ் பண்ணியாச்சு, நம்ம சாப்டர் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இஸ் இன்கம் இனஃப் ஃபார் டெவலப்மெண்ட் அண்ட் கம்பேரிசன்.
டெஃபினெட்லி நோ. கரெக்டாக ஒரு தனி மனிதருடைய வளர்ச்சிக்கே வந்து நமக்கு பணம் பத்தாது. அதையும் தாண்டி அவர் லைஃப் டிபெண்ட்ஸ் ஆன் நான் மெட்டீரியலிஸ்டிக் கோல்ஸ். கரெக்டாக ஃபார் எக்ஸாம்பிள் ஈக்குவல் ஃப்ரீடம், ஃப்ரெண்ட்ஷிப், செக்யூர் என்விரான்மெண்ட், there should be no discrimination. இதெல்லாம் வந்து நம்மளுடைய டெவலப்மெண்டல் கோல்ஸ் இருக்குது. ஸோ அப்போது ஒரு தனி மனிதருடைய வளர்ச்சிக்கும் ஒரு 2 பர்சனை கம்பேர் பண்ணுறதுக்குமே வந்து நமக்கு இந்த மணி பத்தாது. அப்போது ஒரு கண்ட்ரியோட டெவலப்மெண்ட்டுக்கும் கம்பேரிசனுக்கும் மணி மட்டும் பத்தோன்னா கன்ஃபார்ம் பத்தாது. ஸோ அதையும் தாண்டி சம் க்ரைட்டீரியாஸ் ஆர் இன்வால்வ்ட். அதெல்லாம் என்னங்கிறத பார்ப்போம். ஸோ வாட் ஆர் தோஸ் அதர் க்ரைட்டீரியாஸ்? ஃபர்ஸ்ட் ஒன் infant mortality rate, second one literacy rate, third one net attendance ratio. ஸோ infant mortality rate அப்படின்னா ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இன்ஃபேண்ட்னா பேபி, ஓகேவா? இன்ஃபேண்ட்னா பேபி, ஓகே. ஸோ இன்ஃபேண்ட்னா பேபி, கரெக்டாக. ஸோ மார்ட்டாலிட்டினா என்ன அர்த்தம்னா டெத். மார்ட்டாலிட்டினா மீனிங் வந்து டெத், ஓகே. ஸோ இப்போ இந்த இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ரேட் அப்படின்னா என்னங்கிறத பார்ப்போம், ஓகே. இட் இண்டிகேட்ஸ் த நம்பர் ஆஃப் சில்ட்ரன் தட் டை before the age of 1 year as a proportion of 1000 live children born in that particular year, okay. ஸோ இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நாம் ஒரு இயர் எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 2000. இந்த 2000 இயரில் வந்து 1000 children are born, okay. ஃபார் எக்ஸாம்பிள் 1000 babies are born. 1000 babies are born. இப்போது 2001 அதாவது இங்கே 1000 குழந்தைங்க பிறந்தாங்க இல்லையா? இப்போ இந்த 1000 குழந்தைங்களில் ஒரு வயசு ஆகிறதுக்கு முன்னாடி எத்தனை குழந்தைங்க இறந்துட்டாங்க? ஸோ ஹவு மச் பேபிஸ் டைடு பிஃபோர் த ஏஜ் ஆஃப் 1? பிஃபோர் த ஏஜ் ஆஃப் 1 அவங்களுக்கு ஒரு வயசு ஆகிறதுக்கு முன்னாடி எத்தனை குழந்தைங்க வந்து இறந்துட்டாங்க? இந்த கவுண்ட்டு தான் வந்து இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ரேட். இதை நம்ம ஐஎம்ஆர்னு ரெப்ரசன்ட் பண்ணலாம். ஸோ இப்போது ஒரு பர்டிகுலர் இயரில் 1000 குழந்தைங்க பிறந்தாங்கன்னா அப்போது நெக்ஸ்ட் இயர், அதாவது பிஃபோர் த ஏஜ் ஆஃப் 1, 2001க்கு முன்னாடி இல்லை எத்தனை குழந்தைங்க வந்து இறந்து போயிடுறாங்க? ஒரு வயசு இல்லைன்னா ஒரு வயசுக்கு முன்னாடி எத்தனை குழந்தைங்க இறந்து போயிடுறாங்களோ அதோட ரேட் தான் வந்து இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ரேட். நம்ம இன்னும் அக்யூரேட்டாக சொல்லணும்னா ஒரு வயசுன்னு கூட சொல்லக்கூடாது, அந்த ஒரு வயசு வரத்துக்கு முன்னாடியே, பிஃபோர் த ஏஜ், அட் த ஏஜ் ஆஃப் 1 கிடையாது, பிஃபோர் த ஏஜ் ஆஃப் 1, ஒரு வயசு வரத்துக்கு முன்னாடியே எத்தனை குழந்தைங்க வந்து இறந்து போயிடுறாங்க அந்த கணக்கெடுப்பு தான் வந்து இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ரேட், ஓகேவா? ஸோ அப்போ ஒரு கண்ட்ரிலையோ ஒரு ஸ்டேட்லேயோ இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ரேட் வந்து அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? டெத் ஆஃப் பேபிஸ் வந்து அதிகம்னு அர்த்தம், ஓகே. So this is infant mortality rate. It indicates the number of children that die before the age of 1 year as a proportion of 1000 live children born in that particular year. அதாவது நம்ம என்ன சொல்லலாம்னா before celebrating their first birthday. Before celebrating the first birthday, the babies will be died, okay. ஸோ இப்போ இந்த இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ரேட்டுக்கு என்ன ரீசனாக இருக்கும் அப்படின்னா இம்ப்ராப்பர் ஹெல்த் கேர். என்னது? இம்ப்ராப்பர் ஹெல்த் கேர். ஸோ திஸ் இஸ் த, அதாவது அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சம் புவர் பீப்புளுக்கெலாம் ஸோ அவங்கக்கிட்ட மணி இருக்காது, அதனால அந்த குழந்தைய பார்த்துக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு பணம் இருக்காது, கரெக்டாக. சப்போஸ் அந்த குழந்தைக்கு எதாவது ப்ராப்ளம் இருந்து அதை க்யூர் பண்ணாமல் விட்டுட்டாங்கன்னு வைங்களேன், ஸோ அதுவே அவங்களுக்கு அது பின்னாடி ஆபத்தாக மாறிடும். ஸோ இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ரேட்னா பிஃபோர் செலிப்ரேட்டிங் தேர் ஃபர்ஸ்ட் பர்த்டே ஹவு மச் சில்ட்ரன் ஆர் டைட். இது நீங்கள் இப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், ஓகேவா? ஸோ திஸ் இஸ் இன்ஃபேண்ட் மார்ட்டாலிட்டி ரேட். ஸோ வாட் இஸ் த நெக்ஸ்ட் ஒன்? லிட்ரஸி ரேட். ஸோ லிட்ரஸினா எஜுகேஷன். லிட்ரஸி மீன்ஸ் education, okay. So it is the measure of population, it is a measure of proportion of literate population in the 7 and above age group. அதாவது லிட்ரஸி ரேட்னா இப்போ அந்த கண்ட்ரியில் எத்தனை பேர் வந்து படிச்சிருக்காங்க, அதாவது அந்த படிச்சிருக்கவங்களுடைய வயசு எவ்வளோவா இருக்கணும்?
7 ப்ளஸ்ஸாக இருக்கணும். ஒன்று 7 வயசு இல்லைன்னா 7 வயசுக்கு மேலே. இப்போ ஒரு கண்ட்ரிலையோ இல்லை ஒரு ஸ்டேட்லையோ 7 + 7 வயசு அந்த ஏஜ் குரூப்பில் நிறைய பேர் இருப்பாங்க கரெக்டாக. 7 and 7 above ஏஜ் குரூப்பில் அதில் எத்தனை பேர் படிச்சிருக்காங்க, அதாவது இட் இஸ் த மெஷர் ஆஃப் ப்ரொபோர்ஷன் ஆஃப் லிட்ரேட் பாப்புலேஷன் இன் த 7 and above ஏஜ் குரூப். 7 வயசு இருக்கணும், 7 வயசு மேலேயும் இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது அதில் எத்தனை பேர் வந்து படிச்சிருக்காங்க, who are literate or who are educated, அந்த கவுண்ட்டு தான் வந்து லிட்ரஸி ரேட். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் net attendance ratio. It is the total number of children of age group 14 and 15 years attending school as a percentage of total number of children in the same age group. இப்போ 14-15 இயர்ஸில் நம்ம எந்த கிளாஸ் படிப்போம்? மோஸ்ட்லி 9th 10th. ஓகேவா? 9th and 10th படிச்சுட்ருப்போம் கரெக்டாக. ஸோ இந்த நெட் அட்டண்டன்ஸ் ரேஷியோ, அட்டண்டன்ஸ்னால் என்ன, நம்மளை அட்டண்டன்ஸ் எடுப்பாங்களே கிளாஸுக்கு போனால் எல்லோரும் ப்ரெசென்ட்டாக, முகேஷ் ப்ரெசென்ட், ராஜேஷ் ப்ரெசென்ட் அப்படின்னு கேட்குறாங்கல்ல. ஸோ அட்டண்டன்ஸ்னால் எத்தனை பேர் அட்டன் பண்ணுறாங்க ஸ்கூலில், அதாவது எந்த ஏஜில்? 14 and 15 இயர்ஸில். ஸோ இது ரொம்ப சிம்பிள். என்னென்னா இப்போது ஒரு கண்ட்ரி எடுத்துக்கிட்டோன்னா 14 இயர்ஸ்லேருந்து 15 இயர்ஸில் 1000 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். 1000 சில்ட்ரன் இருக்காங்க. 1000 children are there. இந்த 14 to 15 இயர்ஸில் 1000 children இருக்காங்க. ஆனால் அவுட் ஆஃப் திஸ் 1000 children எத்தனை பேர் வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க, எத்தனை பேர் வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க, அதுதான் கணக்கு. ஓகேவா? ஸோ அப்போது ஒரு இடத்துல நெட் அட்டண்டன்ஸ் ரேஷியோ அதிகமாக இருந்துச்சுன்னா, இஃப் நெட் அட்டண்டன்ஸ் ரேஷியோ இஸ் ஹை, தென் த நம்பர் ஆஃப் children attending the school is also higher. ஓகேவா? ஸோ நான் திருப்பி சொல்கிறேன், நெட் அட்டண்டன்ஸ் ரேஷியோனா ரொம்ப சிம்பிள். ஒரு கண்ட்ரியில் 14 to 15 இயர்ஸ் நிறையா குழந்தைங்க இருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1000 குழந்தைங்கன்னு வச்சுக்கிட்டோன்னா அந்த 1000 குழந்தைங்களில் எத்தனை குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க? இட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் ஆஃப் ஏஜ் குரூப் ஆஃப் 14 and 15 இயர்ஸ் அட்டெண்டிங் ஸ்கூல் ஆஸ் அ பர்சன்டேஜ் ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் சில்ட்ரன் இன் த சேம் ஏஜ் குரூப். ஸோ அதர் தேன் இன்கம் நமக்கு 3 criteria தேவை. என்னென்ன? இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட், லிட்ரஸி ரேட் அண்ட் நெட் அட்டண்டன்ஸ் ரேஷியோ. ஸோ இப்போ இதை வச்சு கண்ட்ரியில் எப்படி கம்பேர் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இந்தியாவில் இருக்க ஒரு 3 ஸ்டேட்ஸோட பர் கேபிட்டல் இன்கம் கொடுத்துருக்காங்க. மகாராஷ்டிராது 1,07,670, கேரளா 88,527, பீகார் 28,774. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்ம ஸ்டேட்ஸோடைய பர் கேபிட்டல் இன்கம். நீங்கள் வந்து ஏன் கேட்கலாம், ஏன் ருப்பீஸில் கொடுத்துருக்காங்கன்னா நம்ம இந்தியாக்குள்ளே தானே கேல்குலேட் பண்ணுறோம். ஸோ நம்ம கண்ட்ரின்னு பார்க்கும்போது தான் டாலர்ஸில் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஸோ ஸ்டேட்ஸ்ன்னு பார்க்கும்போது அந்தந்த கண்ட்ரியோட மணி என்ன வேல்யூவாக வச்சுருக்காங்களோ அதை வச்சு கேல்குலேட் பண்ணிக்குவாங்க. ஸோ நமக்கு இந்தியாங்கிறனால ருப்பீஸ். ஓகேவா? ஸோ மகாராஷ்டிராவோட இது கேரளா இது, பீகார் இது. இப்போ இதை வச்சு நம்ம என்ன சொல்லுவோம்? பீகார் தான் இருக்கிறதுலையே அதிக டெவலப்டு, சாரி மகாராஷ்டிரா தான் இருக்கிறதுலையே அதிக டெவலப்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இப்போது இந்த பெர் கேபிட்டல் இன்கமையும் தாண்டி நாம் என்னென்ன இதெல்லாம் பார்த்தோம்? லிட்ரஸி ரேட் பார்த்தோம், இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட் பார்த்தோம், நெட் அட்டண்டன்ஸ் ரேஷியோ பார்த்தோம். ஸோ இதையும் நம்ம கன்சிடர் பண்ணால் நம்ம அப்பயும் மகாராஷ்டிரா தான் டெவலப்டுன்னு சொல்கிறோமா இல்லையா அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட், லிட்ரஸி ரேட், நெட் அட்டண்டன்ஸ் ரேஷியோ. ஓகேவா? ஸோ மகாராஷ்டிராவுடைய இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட் எவ்வளோ? 25. லிட்ரஸி ரேட் எவ்வளோ? 82. நெட் அட்டண்டன்ஸ் ரேஷியோ எவ்வளோ? 64. அப்போ நான் ஆரம்பத்தில் என்ன சொல்லியிருந்தேன், இன்ஃபேண்ட் மார்டாலிட்டி ரேட் அதிகமாக இருந்தால் குழந்தைங்களோட இறப்பு அந்த இடத்துல அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். அப்போது ஒரு வருஷத்துக்கு 1000 குழந்தைங்க பிறந்தாங்கன்னா மகாராஷ்டிராவில் 25 குழந்தைங்க வந்து அவங்களோட ஃபர்ஸ்ட் பர்த்டே, அதாவது ஒரு வயசுக்கு முன்னாடியே இறந்து போயிடுறாங்க. அப்போது ஒரு கண்ட்ரிலையோ இல்லை ஒரு ஸ்டேட்லேயோ குழந்தைங்களோட இறப்பு அதிகமாக இருக்குதுன்னு நம்ம சொல்கிறப்ப அந்த இடத்த நம்ம எப்படி டெவலப்டுன்னு சொல்ல முடியும்? லாஜிக்கலாக திங்க் பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பிறந்து நம்ம வாழணும், அதுக்கப்புறம் தான் டெவலப்மெண்ட் கோலெல்லாம். அந்த இடத்துல வந்து குழந்தைங்களால வாழவே முடியல. 1000 குழந்தைங்கள் பிறந்தா 25 குழந்தைங்க இறந்து போயிடுறாங்க. அப்போ நம்ம மகாராஷ்டிராவை டெவலப்டுன்னு சொல்லிட முடியுமா? முடியாது. கரெக்டாக. ஸோ சம் அதர் க்ரைட்டீரியாவும் இம்பார்ட்டண்ட். லிட்ரஸி ரேட் பாருங்கள், 82% தான் படிச்சிருக்காங்க. 100%க்கு 82% தான் படிச்சிருக்காங்க. அப்போ ரிமைனிங் பர்சன்டேஜ் அவங்க படிக்கல, அவங்களுக்கு படிப்பறிவு கிடையாது. கரெக்டாக. அப்போது ஒரு கண்ட்ரியில் எல்லாரும் படிச்சிருந்தா தான் நல்லா திங்க் பண்ணி அந்த கண்ட்ரியை எப்படி டெவலப் பண்ணாலும் யோசிக்க முடியும். ஸோ எஜுகேஷன் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் டெவலப்மெண்ட். கரெக்டாக. ஆனால் இங்கே எஜுகேட்டட் பீப்புள் கம்மி தான், 82% தான். இதே நெட் அட்டண்டன்ஸ் ரேஷியோ பாருங்கள், 64 தான்.
அப்போ என்ன சொல்லியிருந்தேன், நெட் அட்டண்டன்ஸ் ரேஷியோ அதிகமாக இருந்தால் எல்லாரும் அதிகமாக படிக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போகிறது அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். இங்கே 64% வந்து எல்லாரும் 64% தான் 9th 10th படிக்கிறாங்க. 64% தான் வந்து 9th 10th படிக்கிறாங்க. ஸோ ரிமைனிங் யாருமே வந்து 9th 10th படிக்கிறதில்ல. 8th அவங்களோட எஜுகேஷன் ஸ்டாப் ஆகிடுச்சு. 9th 10th படித்தாதான் நம்ம எதாக இருந்தாலும் படிக்க முடியும் கரெக்டாக. அட்லீஸ்ட் நம்ம 9th 10th தான் பேசிக். 10th முடித்தா தான் ஒரு பேசிக் டிப்ளமோ பண்ண முடியும், இல்லை 11th 12th பண்ண முடியும். ஸோ நம்ம 10th பண்ணலன்னா இந்த நம்ம 9th 10th நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா செகண்டரி எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன்லி 64% மட்டும்தான் அங்கே செகண்டரி எஜுகேஷன் கிடைக்குது. இப்போ நம்ம மகாராஷ்டிரா டெவலப்டுன்னு சொல்லிட்டோம் வெறும் இன்கம்மை வச்சு. அப்போ நம்ம அங்கே போனால் நம்ம அங்கே இப்போ நம்ம போகிறோம். இப்போ அங்கே இருக்க குழந்தைங்களில் எத்தனை பேர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான். இப்போ நாமளே மகாராஷ்டிரா டெவலப்னு சொல்லிட்டு அங்கே வந்து போகிற ஒரு வேலை கிடச்சி இப்போ அங்கே போயிட்டு நம்மளோட குழந்தைய 8th standardல சேர்க்குறோம். அப்போ அவன் 9th standardக்கு வரான்னு வையேன், 8th standardல இருந்த பாதி பேர் அவன் கிளாஸில் 9th standardல இருக்க மாட்டாங்க. ஏன், அவங்க பேரண்ட்ஸ் வந்து அவங்களோட எஜுகேஷனை ஸ்டாப் பண்ணிடுறாங்க, இல்லை சம் அதர் ரீசன்ஸாகவும் இருக்கலாம். ஓகேவா? ஸோ அப்போது இங்கே ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்களோட எண்ணிக்கை கம்மியாக இருக்குது. அப்போ அந்த நம்ம ஸ்டேட்டை டெவலப்டுன்னு சொல்லிட முடியுமா? ஒரு ஸ்டூடெண்ட்டால் 9th 10th படிக்க முடியல அந்த ஸ்டேட்டில். அப்போ நம்ம இந்த ஸ்டேட்டை எப்படி டெவலப்டுன்னு சொல்லிட முடியும்? திங்க் லாஜிக்கலி. ஓகேவா? இப்போ இதே கேரளா பாருங்கள். கேரளாவுடைய பெர் கேபிட்டா இன்கம் கம்பேர்டு டு மகாராஷ்டிரா கம்மியாக தான் இருக்குது. பட் ஆனால் இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் பாருங்கள் 12, பாதியும் கூட இல்லை. மகாராஷ்டிராவோட பாதிக்கும் கம்மியாக தானே இருக்குது. மகாராஷ்டிராவோட பாதிக்கும் இது கம்மியாக தான் இருக்குது. ஸோ இங்கே குழந்தைங்களோட இறப்பு இருக்குது, ஆனால் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. 25க்கும் 12க்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. லெஸ் தேன் 50% ஆஃப் மகாராஷ்டிரா. லிட்ரஸி ரேட் பாருங்கள் 94% வந்து படிச்சிருக்காங்க கரெக்டாக. நெட் அட்டண்டன்ஸ் ரேஷியோ பாருங்கள் 78. ஸோ இங்கே நிறையா பேர் வந்து ஸ்கூலுக்கு போகிறாங்க. ஓகேவா? பீகாரில் பாருங்கள். ஸோ இப்போ பீகாரில் வந்து இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட்டும் அதிகமாக இருக்குது, லிட்ரஸி ரேட்டும் கம்மியாக இருக்குது, நெட் அட்டண்டன்ஸ் ரேஷியோவும் கம்மியாக இருக்குது. ஸோ ஆஸ் யூஷுவல் பீகார் வந்து அண்டர் டெவலப்டு தான். ஸோ இப்போ நம்ம மகாராஷ்டிராவுக்கும் கேரளாவுக்கும் இருக்க கம்பேரிசன் பார்த்தோன்னா, என்னதான் மகாராஷ்டிராவுக்கு இன்கம் அதிகமாக இருந்தாலும் மற்ற க்ரைட்டீரியா இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் அதெல்லாம் அதிகமாக இருக்குது. இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் அதிகமாக இருக்கக்கூடாது. எப்பயுமே லிட்ரஸி ரேட்டும் நெட் அட்டண்டன்ஸ் ரேஷியோ தான் அதிகமாக இருக்கணும். இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் கம்மியாக இருக்கணும். ஆனால் இது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குல்ல மகாராஷ்டிராவில். கேரளாவில் பாருங்கள், இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட்டும் கம்மியாக இருக்குது, லிட்ரஸி ரேட்டும் நெட் அட்டண்டன்ஸ் ரேஷியோவும் அதிகமாக இருக்குது. ஸோ அப்போ நம்ம கேரளாவை டெவலப்டுன்னு சொல்லிடலாமான்னா சொல்லலாம். ஏன்னா கம்பேர்ட் டு மகாராஷ்டிரா கேரளா வந்து டெவலப்டு தான். ஏன்னா இன்கம் மட்டும் பத்தாது கரெக்டாக. அதையும் தாண்டி நமக்கு லிட்ரஸி ரேட், நெட் அட்டண்டன்ஸ் ரேஷியோ, இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் இதெல்லாம் வந்து இம்பார்ட்டண்ட். ஓகே, ஸோ அதர் தேன் இன்கம் நம்ம என்னென்ன க்ரைட்டீரியாஸ் பார்த்தோம்? லிட்ரஸி ரேட், இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் அண்ட் நெட் அட்டண்டன்ஸ் ரேஷியோ. ஓகே, ஸோ இப்போது சம்திங் ரிலேட்டட் டு பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ் பற்றி என்னங்கிறத பார்ப்போம். How is that average person in Maharashtra has more income than the average person in Kerala but lags behind in these crucial areas? இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, மகாராஷ்டிராவில் இருக்க ஒரு சராசரியான மனிதன் வந்து கேரளாவில் இருக்க ஒரு சராசரியான மனிதனை விட அதிகமாக சம்பாதிக்கிறான். ஆனாலும் மகாராஷ்டிரா வந்து இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட், லிட்ரஸி ரேட், அதுக்கப்புறம் நெட் அட்டண்டன்ஸ் ரேஷியோ அதெல்லாம் பின்தங்கி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் அதிகமாக தான் இருக்குது, லிட்ரஸி ரேட், நெட் அட்டண்டன்ஸ் ரேஷியோ எல்லாம் பின்தங்கி இருக்குது கம்பேர் டு கேரளா. ஏன் அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு என்ன ரீசன்னா, கேரளாவில் அவங்க பணத்தை மட்டும் பார்க்கல, பணத்தையும் தாண்டி மக்களோடைய உயிர், எஜுகேஷன் இதையும் வந்து அவங்க கன்சிடர் பண்ணியிருக்காங்க. ஸோ த ரீசன் இஸ் மணி இன் யுவர் பாக்கெட் cannot buy all goods and services that you may need to live. ஓகேவா? ஸோ கேரளாவில் அவங்க பணத்தை மட்டும் பார்க்க கிடையாது, பணத்தையும் தாண்டி மக்களோடைய எஜுகேஷன், அங்கே இருக்க சில்ட்ரனோடைய எஜுகேஷன், அங்கே இருக்க மக்களோடைய ஹெல்த் கேர் ஃபெசிலிட்டிஸ் அது எல்லாத்தையுமே அவங்க டேக் கேர் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதுக்கு வந்து பணம் மட்டும் காரணம் கிடையாது. கேரளா வந்து இந்த பாயிண்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டாங்க. மணி இன் யுவர் பாக்கெட் cannot buy all goods and services that you may need to live. ஸோ கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னால் என்னென்னா நமக்கு தேவையான விஷயங்கள். இப்போ கூட்ஸ்னால் என்ன, நமக்கு தேவையான திங்ஸு. சர்வீசஸ்னால் ஃபார் எக்ஸாம்பிள் ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டியோ இல்லை டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டியோ அதெல்லாம் தான். ஸோ நமக்கு கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னால் சிம்பிளி நமக்கு தேவையான திங்ஸ். ஆனால் இந்த வேர்டை நம்ம எங்கேயோ கேள்விப்பட்ட மாதிரி இருக்கல. ஸோ இட் இஸ் அப்பார்ட் ஃப்ரம் லெசன், பட் இருந்தாலும் நான் இந்த பாயிண்ட் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் நம்ம எங்கே கேள்விப்பட்டிருப்போம்னா ஜிஎஸ்டியில், கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ். கரெக்டாக?
ஸோ இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ்னால் நமக்கு தேவையான திங்ஸ். ஸோ டேக்ஸ்னால் என்ன? ஸோ வாட் இஸ் டேக்ஸ்? டேக்ஸ்னால் நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுற அமௌண்ட் கரெக்டாக. ஸோ கவர்மெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணி நமக்கு தேவையான ஃபெசிலிட்டிஸ்லாம் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ அதுதான் goods and services tax. நம்ம வாங்குற திங்ஸ்க்கு நாம டேக்ஸ் கட்டணும். ஓகே, ஸோ இட் இஸ் அப்பார்ட் ஃப்ரம் லெசன். ஸோ என்னதால ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஷேர் திஸ் பாயிண்ட். ஓகே, ஸோ the reason is money in your pocket cannot buy all goods and services that you need to live. ஸோ நமக்கு வேணுங்கிறதுக்கு நமக்கு எல்லாத்தையும் பணமே வந்து நம்மளால் பணத்தை வச்சு மட்டும் நம்மளால் வாங்கிட முடியாது கரெக்டாக. ஸோ அதையும் தாண்டி we need a lot of things. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். இது எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட் ஆஃப் த டைம் இந்த கொஷின் வந்து கேட்டிருக்காங்க. ஐ திங்க் இந்த கொஷின் என்னோட போர்டு எக்ஸாம்லையும் கூட இந்த கொஷின் வந்துச்சு. ஸோ இது எப்படி கேட்பாங்கன்னா, மணி இன் யுவர் பாக்கெட் cannot buy the all goods and services that you may need to live. Do you agree? If yes, if no, support your answer with the statement with examples அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நார்மலி யுவர் மணி cannot buy you a பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட். கரெக்டாக பணத்தை வச்சு ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட் வாங்கிட முடியாது. ஆர் என்ஷூர் தட் யூ கெட் அன்அடல்ட்ரேட்டட் மெடிசன்ஸ். இப்போ எத்தனையோ மெடிசன்லையோ நம்ம வாங்குற ஃபுட் ஐட்டம்லையோ வெஜிடபிள்ஸ்லையோ எல்லாமே ஃபெர்டிலைசர்ஸ் அந்த மாதிரி கலப்படம் இருக்குது கரெக்டாக. ஸோ அது இல்லாமல் நம்மளால் வாங்கிட முடியுமா? பணத்தை வச்சு மட்டும் நம்ம அன்அடல்ட்ரேட்டட் மெடிசன்ஸ் வாங்கிட முடியுமா? முடியாது. unless you afford to shift to a community that already has all those things. நம்ம ஒரே ஒரு விஷயம் தான் பண்ணலாம். நமக்கு எந்த இடத்துல வந்து அன்அடல்ட்ரேட்டட் மெடிசன்ஸும் பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டும் இருக்கோ அங்கே நம்ம போனால் வேணால் சான்ஸ் இருக்குது. மற்றபடி ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டோ அன்அடல்ட்ரேட்டட் மெடிசன்ஸ் வேணும்னா என்ன பண்ணணும்? நாமே திருந்தினா தான் உண்டு. நாமளே வந்து ஐயோ பொல்யூஷன் வந்து நம்ம எர்த்தை ஹார்ம் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நாமளே பொல்யூஷனை ஸ்டாப் பண்ணோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அன்அடல்ட்ரேட்டட் மெடிசன் ப்ரொடக்ஷனையும் நாம் நினச்சா மட்டும்தான் ஸ்டாப் பண்ண முடியும். இப்போ இந்த மாதிரி மெடிசன்லாம் சாப்பிட்றதுனால மக்களுக்கு நிறைய பேர் பாதிப்பு வருது. ஸோ இதை நம்ம ஸ்டாப் பண்ணின்னு சொல்லிட்டு வி ஷுட் ரியலைஸ் அவர் ஓன் செல்ஃப் கரெக்டாக. ஸோ அப்போ தான் வந்து இதை நம்மளால் ஸ்டாப் பண்ண முடியும். மணியை வச்சு மட்டும் நம்மளால் இதை வாங்கிட முடியாது. ஸோ மணி மே ஆல்சோ நாட் ஏபிள் டு ப்ரொடெக்ட் யூ ஃப்ரம் இன்ஃபெக்ஷுவஸ் டிசீஸ் கரெக்டாக. ஸோ இப்போது இது ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். இப்போ எத்தனை பேர் வந்து கொரோனாவால் நிறையா பேர் இறந்துருக்காங்க கரெக்டாக. ஸோ எவ்வளோ பணக்காரங்களும் எழுதிருக்காங்க. ஸோ எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் நம்மளை உயிரை வந்து நம்மளால் நீடிக்க தான் முடியுமே ஒழிய நாம் சிரஞ்சீவி ஆக்க முடியாது கரெக்டாக. ஸோ இது ஒரு கிரேட் எக்ஸாம்பிள். நான் கொரோனா டைம்லேருந்து இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ எல்லாருக்கும் எல்லாருக்கும் கொரோனானா என்னென்னு புரிஞ்சிருக்கும். ஸோ இனிமேல் ஃப்யூச்சரில் பார்க்க போகிறவங்களுக்கும் ஸோ கொரோனானா என்னென்னு கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும். ஓகே, ஸோ மணி மே ஆல்சோ நாட் ஏபிள் டு ப்ரொடெக்ட் யூ ஃப்ரம் இன்ஃபெக்ஷியஸ் டிசீஸ் கரெக்டாக. ஸோ எவ்வளோ தான் பணம் இருந்தாலும் நம்மளால் வந்து டிசீஸ் வராமல் பாதுகாத்துக்க முடியாது. அப்படியே பாதுகாத்தாலும் ஒரு நாள் வந்து நமக்கு இறப்புன்னு இருக்குது. அந்த மணியை வச்சு நாம் வந்து சிரஞ்சீவி ஆயிட முடியுமா? நமக்கு சாகாவாரம் இல்லாமல் பண்ணிட முடியுமா? முடியாது. ஸோ வி கேன் நாட் டூ ஆல் திங்ஸ் தட் பை கீப்பிங் த மணி வித் அஸ். ஓகேவா? ஸோ இப்போ நாம் வந்து இன்ஃபெக்ஷஸ் டிசீஸ் வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணோம்? நாம் தான் நம்ம கம்யூனிட்டியோ இல்லை நம்ம இருக்க இடத்த என்விரான்மெண்ட்டை க்ளீனாக வச்சுக்கணும். ஸோ இதை நாம் மட்டும் நினச்சா முடியுமா? முடியாது. ஸோ அன்லெஸ் ஹோல் ஆஃப் யுவர் கம்யூனிட்டி டேக்ஸ் ப்ரிவென்டிவ் ஸ்டெப்ஸ். இதுக்கு வந்து எல்லாரும் முன் வரணும். கவர்மெண்ட்டும் ஹெல்ப் பண்ணணும். லைக் இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் மலேரியாலாம் ஸ்ப்ரெட் ஆகுதுன்னா கவர்மெண்ட்லேருந்து நமக்கு என்ன பண்ணுவாங்க? அந்த ஸ்ப்ரேயெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம இருக்க என்விரான்மெண்ட்டில் ஸ்ப்ரே பண்ணுவாங்க. அந்த மஸ்கிட்டோ கில் பண்ணுற ஸ்ப்ரேஸ் அதெல்லாம் பண்ணுவாங்க. அதே மாதிரி எங்கேயாச்சும் வாட்டர் ஸ்டாக்னண்ட் ஆகிருந்துச்சுன்னா, எங்கேயாச்சும் தண்ணி தேங்கி நீர் இருந்துச்சுன்னா அதெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி கொடுப்பாங்க. சாக்கடையெல்லாம் நம்ம க்ளீன் பண்ணி கொடுக்குறாங்கல்ல. ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு எங்கேருந்து கிடைக்கும்? ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ என்விரான்மெண்ட்டோ இதெல்லாம் நாம் நினச்சா மட்டும் பண்ண முடியாது. எல்லாரும் நினைக்கணும். கவர்மெண்ட்டோடைய ஹெல்ப்பும் தேவை. ஸோ அப்போ தான் வந்து நமக்கு இந்த பப்ளிக் ஃபெசிலிட்டிஸோட நீட் வந்து நமக்கு தேவைப்படுது. ஸோ இப்போ இந்த பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ் பற்றி டீட்டெயிலாக பார்த்துடலாம். So public facilities are those basic facilities which are provided to all citizens. வெறும் ரிச்கோ புவர்க்கோ மட்டும் தரது கிடையாது. டு த ஆல் சிட்டிசன்ஸ் பை த கவர்மெண்ட். ஸோ பேசிக் ஃபெசிலிட்டிஸ் அது என்னென்ன? எஜுகேஷன், ஹெல்த்து, செக்யூரிட்டி, டிரான்ஸ்போர்ட், ஃபுட் இதெல்லாம் தான் வந்து பேசிக் ஃபெசிலிட்டிஸ். இட் இஸ் நீடட் ஃபார் வெல்பீயிங் அண்ட் ஓவரால் டெவலப்மெண்ட் ஆஃப் த கண்ட்ரி. ஸோ இந்த பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ் கொடுக்கறனால நம்ம கண்ட்ரி எப்படி டெவலப் ஆகுது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு ஃபாரினில் வந்து வேலை கிடைக்குது. இப்போது நம்ம ஊரில் வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபெசிலிட்டியே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ளைட் கிடையாது. யாரால ஃபாரின் போகணும்னு நினைக்கிறீங்களோ நீங்களே ஒரு ஃப்ளைட்டை வாங்கி நீங்களே ஃப்ளைட்டை ஓட்டிகிட்டு நீங்களே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்மளால முடியுமா? ரொம்ப கஷ்டம். ஸோ இப்போ நம்ம ஃபாரின் போனால்
நம்ம ஏர்போர்ட்டுக்கு போய் டிக்கெட் புக் பண்ணிவிட்டு நம்ம ஃபாரின் போயிடுறோம் கரெக்டாக. ஸோ அப்போ அந்த ஏர்போர்ட் நமக்கு யார் கொடுத்தது? கவர்மெண்ட் தான். ப்ரைவேட் ஏர்போர்ட்ஸும் இருக்கும், ஓகே. நாங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் லெட் அஸ் கன்சிடர் ஒன்லி த கவர்மெண்ட் ஏர்போர்ட்ஸ். ஸோ நம்மளோட ஓவரால் டெவலப்மெண்ட்டுக்கு பப்ளிக் ஃபெசிலிட்டிஸும் ரெக்வயர்டு கரெக்டாக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் புவர் பீப்புளெலாம் வந்து ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் அஃபோர்ட் பண்ண முடியாது. ஸோ இப்போ அவங்களுக்கு ஏதாவது உடம்பு இல்லைன்னா அவங்க எங்கே போவாங்க? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். இப்போ இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா அந்த புவர் பீப்புளுக்கு யார் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க? யாருமே பண்ண முடியாது. ஸோ ஃபைனலி அவங்க இறந்துருவாங்க கரெக்டாக. ஸோ இப்போ அந்த புவர் பீப்புளோட டெவலப்மெண்ட்டுக்கு இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஹெல்ப் பண்ணுது. ஸோ இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் யார் கொடுத்தது? நம்ம கவர்மெண்ட். அது ஒரு பப்ளிக் ஃபெசிலிட்டி கரெக்டாக. ஸோ தேர்ஃபோர் பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ் ஆர் ரெக்வயர்ட் ஃபார் ஓவரால் டெவலப்மெண்ட். ஓகே, இப்போ அதை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஜஸ்ட் திங்க். ஓகே, இது சம் சினாரியோ கொடுத்துருக்காங்க நம்ம புக்கில். இதை ரீட் அவுட் பண்ணிவிட்டு என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்க அதை நான் சொல்கிறேன். Will it be cheaper to have a collective security for the whole locality or for each house to have its own security man? இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஒரு ஸ்ட்ரீட்டில் இருக்கோம். அந்த ஸ்ட்ரீட்டுக்கு வந்து ஒரு செக்யூரிட்டி வைக்கிறது சீப்பாக இருக்குமா, இல்லை ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு செக்யூரிட்டி மேன் வைக்கிறதுக்கு சீப்பாக இருக்குமா? இது சீப்பராக இருக்கும். டு ஹேவ் அ கலெக்டிவ் செக்யூரிட்டி. ஒரு 2 பேர் இருந்தாங்கன்னா மொத்த ஸ்ட்ரீட்டையும் பார்த்துக்குவாங்க. இப்போ 10 வீடு இருக்குன்னா 10 செக்யூரிட்டி தேவையா? என்ன ஒரு ஸ்ட்ரீட்டுக்கு தேவையில்லை. ஒரு 2 செக்யூரிட்டி இல்லை 3 செக்யூரிட்டி இருந்தால் போதும். இப்போ இது நம்ம ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு செக்யூரிட்டி வேணும்னா நமக்கு 10 செக்யூரிட்டி மேன் தேவை. ஸோ இப்போ இதுக்கு தான் அதிக காசு தேவைப்படும். ஸோ which will be cheaper to have collective security for the whole locality. ஸோ இதுதான் வந்து cheaper. ஸோ நெக்ஸ்ட் கேஸ் என்ன கொடுத்துருக்காங்க? What if no one other than you in your village or locality is interested in studying? Okay, would you be able to study? ஓகே, இப்போ நம்ம ஒரு வில்லேஜில் இருக்கோம். அந்த வில்லேஜில் நீங்கள் மட்டும்தான் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, வேறு யாருமே சுத்தமாக இன்ட்ரெஸ்ட் இல்லை. ஒருத்தங்களாம் வேலைக்கு போகிறாங்க, இல்லை சம் அதர் வீட்டு வேலை பண்ணுறாங்க, ஏதோ ஒரு வேலைக்கு போயிடுறாங்க. மொத்தத்தில் அவங்க படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் மட்டும்தான் இன்ட்ரெஸ்டாக இருக்கீங்கன்னா நீங்கள் எப்படி படிப்பீங்க அந்த கண்ட்ரியில்? இப்போ நீங்கள் வந்து ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போய் அஃபோர்ட் ஆகிற மாதிரி இருந்தால் ஓகே. பட் ஆனால் வில்லேஜில் எத்தனை பேரால் ப்ரைவேட் ஸ்கூலில் அஃபோர்ட் பண்ணுற சான்ஸ் இருக்குதுன்னு தெரியல. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ப்ரைவேட் ஸ்கூலில் நம்ம ஃபேமிலியால் அஃபோர்ட் பண்ண முடியாதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ உங்கள் வில்லேஜ்லேயே நீங்கள் மட்டும்தான் படிக்கணும், உங்களால் ப்ரைவேட் ஸ்கூலுக்கும் போக முடியாது. அப்போ உங்களுக்கு இருக்க ஒரே ஆப்பர்ச்சுனிட்டி என்ன? கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு மட்டும்தான். இப்போது நம்ம ஒருத்தங்களுக்காக மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூலில் திறந்துடுவாங்களா? இப்போ இந்த மொத்த வில்லேஜ்லேயே நீங்கள் மட்டும்தான் படிக்கணும்னு நினைக்கிறீங்க, அப்போ நமக்காக மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூல் திறப்பாங்களா? நோ. ஸோ தேர் வில் பி நோ சான்ஸ். அப்போ அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் திறக்கணுன்னா அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து நமக்காக நாம் படிக்கிறோங்கிறதுக்காக மட்டும் அதை திறந்துருக்கல. நாம் எல்லாரும் படிக்கணும்னு விரும்பினா மட்டும்தான் வந்து நமக்கு அந்த கவர்மெண்ட் ஸ்கூல் திறப்பாங்க கரெக்டாக. ஸோ நாட் அன்லெஸ் யுவர் பேரண்ட்ஸ் குட் அஃபோர்ட் டு சென்ட் யூ டு சம் ப்ரைவேட் ஸ்கூல் எல்ஸ்வேர். ஓகே, நம்மளால் படிக்க முடியாது. ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போகிற மாதிரி இருந்தால் ஓகே, பட் ப்ரைவேட் ஸ்கூலுக்கு போகிற சான்ஸும் இல்லைன்னா நம்மளால் படிக்கவே முடியாது கரெக்டாக. So you are actually able to study because many other children also want to study, because many people believe that government should open schools and provide other facilities so that children have a chance to study. ஸோ இப்போ கவர்மெண்ட் வந்து என்ன நினைப்பாங்க? இப்போ அந்த வில்லேஜில் இருக்க எல்லாரும் படிக்கணும்னு நினச்சாதான் வந்து அவங்க கவர்மெண்ட் வந்து ஒரு ஸ்கூல் ஓப்பன் பண்ணி எல்லாத்துக்கும் ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைட் பண்ண முடியும் கரெக்டாக. ஸோ அப்போ பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் பப்ளிக் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஓவரால் டெவலப்மெண்ட் ஆஃப் அ கண்ட்ரி. என்னடா இப்போ நம்ம திடீர்னு இன்கம் பற்றி பார்த்துட்டு இருந்தோம், அப்போ அதர் க்ரைட்டீரியா பற்றி பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ்குள்ளே வந்துட்டோன்னா இது ஒரு சின்ன பார்ட் தான். இந்த பப்ளிக் ஃபெசிலிட்டியும் ஒரு கண்ட்ரிக்கு டெவலப்மெண்ட்டாக தேவை. நம்ம ஃபைனலாக இந்த டாபிக் வருவோம், என்ன க்ரைட்டீரியா தான் கடைசியில் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னு உங்கள் எல்லாத்தோட மைண்ட்லேயும் ஓடிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு நம்ம ஆன்சர் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ்னால் என்ன, அது நமக்கு டெவலப்மெண்ட்டுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணுது, அவ்வளோதான். ஓகே, ஸோ இந்த ரீசனுக்காக தான் வந்து நமக்கு பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ் தேவை. ஓகே ஓகே ஸோ பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ்னால் எக்ஸாம்பிள் எஜுகேஷன், ஹெல்த் அந்த மாதிரி. ஸோ ஏர்போர்ட்டு, ரயில்வே ஸ்டேஷன், ஹாஸ்பிட்டல், இதெல்லாமே வந்து நமக்கு கவர்மெண்ட் ப்ரொவைட் பண்ணுறது தான். ஓகே, ஸோ Kerala has low infant mortality rate because it has adequate provision of basic health and educational facilities. இந்த இடத்துல adequate meaning என்னன்னா needed, தேவையான அளவு. ஓகேவா? sufficient. ஓகே, ஸோ கேரளா ஹேஸ் லோ இன்ஃபென்ட் மார்டலிட்டி ரேட். நம்ம அங்கே பார்த்தோம்ல 12 தான் இருந்துச்சு. இதே மகாராஷ்டிராவுக்கு 25 இருந்துச்சு. மகாராஷ்டிராவுக்கு, கேரளாக்கு எவ்வளோ இருந்துச்சு? 12 தான் இருந்துச்சு. ஸோ ஒய் கேரளா ஹேஸ் லோ இன்ஃபென்ட் மார்டலிட்டி ரேட்னா பிகாஸ் இட் ஹேஸ் நீடட் ப்ரொவிஷன் ஆஃப் பேசிக் ஹெல்த் அண்ட் எஜுகேஷனல் ஃபெசிலிட்டிஸ். லிட்ரஸி ரேட்டும் அங்கே ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. எவ்வளோ? 94% இருந்துச்சு கேரளாவுக்கு. ஸோ கேரளாவோட லிட்ரஸி ரேட் எவ்வளோ?
94% இருந்துச்சு கரெக்டாக. ஸோ இதெல்லாம் எதனாலனா அவங்களுக்கு தேவையான அளவுக்கு ஹாஸ்பிட்டல் ஃபெசிலிட்டிஸும் எஜுகேஷனல் ஃபெசிலிட்டிஸும் கேரளா கவர்மெண்ட் வந்து சிட்டிசன்ஸ்க்காக பண்ணி கொடுக்குறாங்க. ஓகேவா? அது மட்டும் இல்லாமல் இந்தியாவிலேயே எந்த கண்ட்ரியில் லோவஸ்ட் இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் இருக்குனாலும் கேரளா தான், அதிக லிட்ரஸி ரேட் இருக்க ஸ்டேட்டும் கேரளா தான். ஓகேவா? இது நமக்கு 1 மார்க்ஸில் நிறைய டைம் கேட்டிருக்காங்க இந்த கொஷினை. ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சாரி. ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் டு நோட் திஸ் பாயிண்ட். ஓகே, sorry, I'm so sorry guys, just a minute. Okay. Similarly, in some states the public distribution system functions well. இந்த வேர்டு இங்கோ கேள்விப்பட்டிருக்கோம்ல? எஸ், இது நம்ம 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். ஸோ இந்த பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்னா நத்திங் பட் ரேஷன் ஷாப்ஸ். திஸ் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இஸ் நத்திங் பட் த ரேஷன் ஷாப்ஸ். ஸோ இப்போ இந்த ரேஷன் ஷாப்ஸ் வந்து நமக்கு என்னென்னலாம் தருவாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் ரைஸ் தருவாங்க, சுகர் தருவாங்க, ஆயில் தருவாங்க, சீட்ஸ் தருவாங்க, பருப்பு, கோதுமை, இந்த மாதிரி நமக்கு பேசிக் திங்ஸ் எல்லாமே வந்து நமக்கு இந்த ரேஷன் ஷாப் மூலமாக சீப்பாக நம்ம வாங்கிக்கலாம். இந்த ரேஷன் ஷாப்போட இம்பார்ட்டண்ட் திங் என்ன? நம்ம இந்த நமக்கு தேவையான திங்ஸ், அதாவது பேசிக் திங்ஸை நாம் சீப் ப்ரைஸ்க்கு வாங்கிக்கலாம். கரெக்டாக? ஸோ அப்போ நம்ம வில்லேஜஸ்லையோ இல்லை சம் ஸ்ட்ரீட்ஸ்லையோ ரேஷன் ஷாப்ஸில் இருந்துச்சுன்னா நமக்கு தேவையான திங்ஸை நம்ம சீப்பாக வாங்கிக்கலாம். ஸோ பேசிக் திங்ஸுங்கிறது நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்கு பேசிக்கான திங்ஸ். கரெக்டாக? ஸோ பேசிக் திங்ஸ் ஃபார் டெவலப்மெண்ட் என்ன? நமக்கு இருக்க பேசிக் ரெக்குயர்மெண்ட் லைக் ஃபுட்டு, மெடிசன்ஸ், அதெல்லாம் அந்த மாதிரி திங்ஸ்லாம் தான். ஓகேவா? ஸோ சில ஸ்டேட்டில் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம்லாம் ஃபங்க்ஷன்ஸ் ஆகுது. ஸோ அதனாலையும் வந்து அந்த ஸ்டேட்டில் கொஞ்சம் டெவலப்டாக இருக்குது. இப்போ இந்த இடத்துல இவங்க எதுக்கு இந்த பாயிண்ட்டை நமக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னா, பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் வந்து ஒரு பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ், இதனால நிறையா பீப்புள் வந்து பெனிஃபிட் ஆகிருக்காங்க. ஸோ தேர் இஸ் அ டெவலப்மெண்ட் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகே. ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் பீப்புள் ஆஃப் சச் ஸ்டேட் இஸ் சர்டன் லைக்லி டு பி பெட்டர். ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து பேசிக் ஹெல்த் கேர், பேசிக் எஜுகேஷனல் ஃபெசிலிட்டிஸ், பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் இதெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் வந்து பீப்புள் கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் இருக்காங்க, கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவும் இருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த ரேஷன் ஷாப்ஸ் மூலமாக நமக்கு என்னென்னலாம் கொடுக்குறாங்க? ரைஸ் கொடுக்குறாங்க, வீட் கொடுக்குறாங்க, அது மட்டும் இல்லாமல் பருப்பு, எண்ணெய், நம்ம சமைக்கிறதுக்கு தேவையான பேசிக் திங்ஸ், பல்சஸ், இது எல்லாமே நமக்கு தராங்க. ஸோ அதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம அதை சாப்பிட்டோன்னா நமக்கு வந்து ஹெல்த் வந்து குட்டாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஃபைனலாக இங்கே என்ன கன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, we also need public facilities. Okay, we also need public facilities for overall development of the nation or a country அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே. ஸோ பிகாஸ் ஆஃப் த ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைடட் டு த சிட்டிசன்ஸ் பை த கவர்மெண்ட். இதெல்லாம் எப்படி நடக்குது? கேரளாவுக்கு லோ இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் ஏன் இருக்குது? சம் ஸ்டேட்ஸ் எல்லாம் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் ஏன் சூப்பராக ஃபங்க்ஷன் ஆகுது? வை தே ஆர் ஃபங்க்ஷனிங் வெல்? பிகாஸ் ஆஃப் த ஃபெசிலிட்டிஸ் ப்ரொவைடட் டு த சிட்டிசன்ஸ் பை த கவர்மெண்ட். Thus public facilities are essential for a state's or country's development. Okay, I hope you understood the need of the public facilities. Okay, just a second. Okay, so இந்த இடத்துல நம்ம அங்கே என்ன சொல்லியிருந்தாங்க? சம் ஸ்டேட்ஸில் பீப்புள் ஆர் ஹெல்தி, சம் பீப்புள் இஸ் ஹேவிங் சஃபிஷியன்ட் நியூட்ரியன்ஸ் தட் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் தேர் பாடி அப்படின்னு பார்த்தோமா? ஸோ என்னென்னா அங்கே வந்து சம் பீப்புள் வந்து தேர் ஹெல்தி அண்ட் தேர் நியூட்ரிஷனல் ஸ்டேட்டஸ் ஆஃப் பீப்புள் இஸ் ஆல்சோ பெட்டர். அப்படின்னா அவங்க ஹெல்த்தியாகவும் இருக்காங்க, அவங்க பாடிக்கு தேவையான நியூட்ரியன்ட் சப்ளையும் அவங்க ப்ராப்பராக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி ஒரு சின்ன பாயிண்ட் நம்ம புக்கில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அதை என்னங்கிறத பார்த்தலாம். ஸோ தட் இஸ் கால்ட் அஸ் பாடி மாஸ் இண்டெக்ஸ். ஸோ வாட் இஸ் பாடி மாஸ் இண்டெக்ஸ்? இதை நம்ம பிஎம்ஐன்னு சொல்லுவோம். நிறைய பேர் நம்ம ஹாஸ்பிட்டலில் கேள்விப்பட்டிருப்போம், பிஎம்ஐ செக் பண்ணிங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன? த கேல்குலேஷன் விச் ஹெல்ப்ஸ் டு ஃபைண்ட் வெதர் அ பர்சன் இஸ் ஹெல்தி ஆர் அன்ஹெல்தி. அதாவது நரிஷ்ட், இது நம்ம இன்னொரு டேர்ம் எப்படி சொல்கிறாங்க, இன்னொரு டேர்மை எப்படி சொல்லலாம்னா நரிஷ்ட் ஆர் அண்டர் நரிஷ்ட் அதாவது நரிஷ்ட்னா அவங்களுக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் சப்ளை அவங்க எடுத்துக்காங்களா? இப்போ நமக்கு வந்து நம்ம பாடிக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் ப்ராப்பராக எடுத்துக்கிட்டாங்கன்னா தே ஆர் நரிஷ்ட் பர்சன். இப்போ அவங்களுக்கு இப்போ
பாடிக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் அவங்க ப்ராப்பராக எடுத்துக்கலினா they are undernourished. ஸோ இந்த BMI நம்ம ஒரு பர்சனுக்கு BMI கால்குலேட் பண்ணோன்னா அதை வச்சு நம்ம சொல்லிடலாம் whether the person is nourished or undernourished. ஓகே இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸ் வந்து நம்ம க்ரோயிங் சில்ட்ரனுக்கு கேல்குலேட் பண்ணக்கூடாது, ஏன்னா நாம் வந்து அப்போ தான் வளர்ந்துட்டுருக்கோம். ஸோ அதை வச்சு நம்மளால் கேல்குலேட் பண்ண முடியாது பாடி மாஸ் இண்டெக்ஸை. ஸோ க்ரோயிங் சில்ட்ரனை எது வரைக்கும் ஒரு 20-23 அந்த ஏஜ் வரைக்கும் நாம் சில்ட்ரனுக்கு வந்து கேல்குலேட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த பாடி மாஸ் இண்டெக்ஸை எப்படி கேல்குலேட் பண்ணனா ரொம்ப சிம்பிள். BMI is equal to weight in kilogram of that person and height in meters. நாம் ஏன் வெயிட் வந்து எப்பவுமே கேஜியில் தான் எடுத்துக்கணும், ஹைட் வந்து எப்பவுமே மீட்டரில் தான் எடுத்துக்கணும். இதெல்லாம் தான் SI யூனிட்ஸ். ஸோ ஹைட்டோட SI யூனிட் வந்து மீட்டர், வெயிட்டோட SI யூனிட் வந்து கிலோகிராம். ஓகே, ஸோ இந்த BMI கேல்குலேட் பண்ணிவிட்டு நமக்கு எவ்வளோ வேல்யூ வருதோ அந்த வேல்யூ வச்சு சொல்லிடலாம். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று செஞ்சு காட்டுறேங்க பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், height of a person is equal to 2 meter, weight is equal to 50 kg. Find the BMI of that person. நமக்கு sometimes இந்த மாதிரி 1 மார்க்லையும் கேட்குறாங்க. அண்ட் what would you conclude from that BMI அப்படின்னும் கேட்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம செஞ்சு பார்த்துடலாம். ஸோ BMI is equal to என்ன ஃபார்முலா? weight in kilogram. ஸோ weight of that person எவ்வளோ? 50 kg. ஸோ சம்டைம்ஸ் நமக்கு கேஜிக்கு பதிலாக கிராம்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. தட் யூ ஷுட் கன்வெர்ட் இட் இன்டு கிலோகிராம். ஓகேவா? ஆல்வேஸ் லுக் ஃபார் கன்வர்ஷன். ஸோ கன்வர்ஷன்லையும் நம்ம ஜாக்கிரதையாக இருந்துக்கணும். மோஸ்ட்லி நம்ம கேஜி அண்ட் மீட்டரில் தான் தருவாங்க. அப்படி கிராம் அப்படி கொடுத்துருந்தாங்கன்னா கிலோகிராம் கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஹைட் இன் மீட்டர்ஸ் ஹோல் ஸ்கொயர். இந்த ஸ்கொயரை நிறைய பேர் மறந்துடுவீங்க. இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகேவா? ஸோ ஹைட் இன் மீட்டர்ஸ், ஹைட் எவ்வளோ? 2 மீட்டர் ஹோல் ஸ்கொயர். ஓகே, திஸ் ஸ்கொயர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி மீட்டருக்கு பதில் சென்டிமீட்டரில் சம்டைம் கொடுப்பாங்க. தட் யூ ஷுட் ஆல்வேஸ் கன்வெர்ட் இட் டு மீட்டர். ஓகேவா? ஸோ கேல்குலேட் பண்ணுங்கள். 50 divided by 4. ஸோ 2 2s are 4, 2 2s are 4, பேலன்ஸ் 1, 5 2s are 10. ஸோ 25 divided by 2 எவ்வளோ? ஸோ 25 divided by 2, 1 2 is 2. ஸோ 5, 2 2s are 4, பேலன்ஸ் 1 0, 5. So BMI என்ன? What is the BMI of that person? So the BMI of that person is 12.5. correcta? The BMI of the person is 12.5. So from this what we can conclude? அப்போ ஒருத்தங்களோட BMI வந்து 18.50க்கு லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா அந்த பர்சன் வந்து அண்டர் வெயிட், அதாவது அவங்க வயசுக்கேற்ற எடை வந்து அவங்களுக்கு கிடையாது. நெக்ஸ்ட்டு 18.5 to 24.99 இந்த வேல்யூக்குள்ளே அவங்களோட BMI இருந்துச்சுன்னா the person is healthy, he is nourished அப்படின்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு 25க்கும் மேலே 29.99 கீழே இருந்துச்சுன்னா அந்த பர்சன் வந்து ஓவர் வெயிட். இந்த வயசுக்கேற்ற எடையே கிடையாது, அவங்க ரொம்ப ஓவர் வெயிட்டாக இருக்காங்க, நீங்கள் வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 30க்கு மேலே இருந்துச்சுன்னா ஒபீஸ்னால் அதிக வெயிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்துருப்போம் சம் டிவி ஷோஸ்லையோ இல்லை நம்ம எங்கேயா போகிறப்ப சம் பீப்புள் வந்து ரொம்ப அதிக வெயிட்டாக இருப்பாங்க. சில பேரில் 200 kg அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து ஒபீஸ், இட் இஸ் கால்ட் அஸ் ஒபிசிட்டி. ஓகேவா? தே ஆர் ஓவர் வெயிட். ஸோ ஒரு ஹெல்தி அடல்ட் உடைய இட் கேன் பி போத் மென் ஆர் உமன், அவங்களுடைய BMI எந்த ரேஞ்சில் இருக்கணும்? 18.5 to 24.9. ஸோ திஸ் டேட்டாஸ் ஆல்சோ யூ ஷுட் ரிமெம்பர். ஓகே, பிகாஸ் இப்போ நம்ம BMI கண்டுபிடிச்சிடலாம், இதுலேருந்து என்ன கன்க்ளூட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம எழுதணும்ல. ஸோ இதுலேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணலாம்? த பர்சன் இஸ் அண்டர் வெயிட். கரெக்டா? ஸோ ஐ ஹோப் everyone understood what is BMI. okay, ஸோ இப்போ நம்ம BMIனா என்னன்னு பார்த்துட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ ஃபைனலி வாட் க்ரைட்டீரியா இஸ் யூஸ்ட் ஃபார் கம்பேரிங் ஸ்டேட்ஸ் ஆர் கண்ட்ரீஸ். ஸோ இப்போ நம்ம பெர் கேபிட்டல் இன்கமில் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் இன்ஃபேன்ட் மார்ட்டாலிட்டி ரேட்னா என்னென்னு பார்த்தோம், லிட்ரஸி ரேட்னா என்னென்னு பார்த்தோம், நெட் அட்டண்டன்ஸ் ரேஷியோ என்னென்னு பார்த்தோம், நடுவில் பப்ளிக் ஃபெசிலிட்டிஸ் அண்ட் BMI பற்றி பார்த்தோம். இப்போ ஃபைனலாக என்ன தான் இவங்க சொல்ல வராங்க, இப்போ என்ன க்ரைட்டீரியா யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது இப்போ பார்த்துடலாம். ஓகே, ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட். ஓகேவா? HDR ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் published by United Nations Development Program UNDP compares country based on. okay, so இப்போ நமக்கு final criteria is out. okay, so என்ன criteria-னா United Nations Development Program வந்து கண்ட்ரீஸை எப்படி கம்பேர் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க. அந்த க்ரைட்டீரியா நம்ம எந்த ரிப்போர்ட்டில் பார்க்க முடியும்?
human development report. So first criteria என்ன per capita income, literacy rate and life expectancy. ஸோ பெர் கேபிட்டா இன்கம்னா நமக்கு என்னென்னு தெரியும், அதே மாதிரி லிட்ரஸி ரேட்னா நமக்கு என்னென்னு தெரியும். ஸோ இந்த லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அப்படின்னா என்னங்கிறத பார்க்கலாம். ஸோ நம்ம பேர்லேருந்தே சொல்லிடலாம். லைஃப் எக்ஸ்பெக்டன்சினா ரொம்ப சிம்பிள். என்னென்னா லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இஸ் த ஆவரேஜ் எக்ஸ்பெக்டட் லென்த் ஆஃப் லைஃப். ஓகே, இது என்னது ஆவரேஜ் எக்ஸ்பெக்டட் லென்த் ஆஃப் லைஃப் ஆஃப் அ பர்சன் அட் த டைம் ஆஃப் பர்த். ஸோ ஒருத்தவங்க பிறந்ததுலேருந்து சராசரியாக எத்தனை வருடம் வரைக்கும் அவங்க வாழ்கிறாங்க, அவங்களோட எக்ஸ்பெக்டன்சி ஆஃப் லைஃப். எக்ஸ்பெக்டட்னா நம்ம எவ்வளோ தூரம் எதிர்பார்க்குறோம் அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ லைஃப் எக்ஸ்பெக்டன்சி இஸ் த ஆவரேஜ் எக்ஸ்பெக்டட் லென்த் ஆஃப் லைஃப் ஆஃப் அ பர்சன் அட் த டைம் ஆஃப் பர்த். அவங்க பிறந்ததுலேருந்து எவ்வளோ தூரம் வரைக்கும் அவங்க வாழ்கிறாங்க. ஸோ இந்த 3 க்ரைட்டீரியா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் அண்ட் இட் இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் 1 mark question. So according to Human Development Report published by UNDP, it compares country based on per capita income, literacy rate and life expectancy. ஓகேவா? ஸோ சம் டேட்டா கொடுத்துருக்காங்க. என்னென்னு பாருங்கள். ஸ்ரீலங்காவுடைய பெர் கேபிட்டா இன்கம், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி, அதுக்கப்புறம் லிட்ரஸி ரேட். ஸோ ஃபைனலாக ஹியூமன் டெவலப்மெண்ட், இந்த HDI ரேங்க்கிறது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ். அதாவது மொத்தமாக 177 கண்ட்ரீஸ். அவுட் ஆஃப் 177 கண்ட்ரீஸ் எல்லா கண்ட்ரிக்கும் ரேங்க் எவ்வளோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ HDIனா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ், அதாவது ரேங்க். ஓகேவா? ஸோ ஸ்ரீலங்கா வந்து 73 ரேங்க் இருக்குது, இந்தியா வந்து 135 ரேங்க் இருக்குது. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஸ்ரீலங்கா வந்து ஒரு சின்ன கண்ட்ரி தான், அதுவும் நம்மளோட நெய்பரிங் கண்ட்ரி தான். ஸோ அங்கே பாருங்கள் அவங்களோட பர் கேபிட்டா இன்கம் எப்படி இருக்குது, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எப்படி இருக்குது, லிட்ரஸி ரேட் எப்படி இருக்குது. அதை விட நாமளும் பக்கத்தில் தான் இருக்கும். ஸோ இந்தியா கம்பேர் பண்ணுங்கள். ஸோ பெர் கேபிட்டா இன்கம் எப்படி இருக்குது, லைஃப் எக்ஸ்பெக்டன்சி எப்படி இருக்குது, லிட்ரஸி ரேட் எப்படி இருக்குது. ஸோ நம்மளோட ரேங்க் எவ்வளோ 135. ஸோ இந்த மாதிரி எல்லா கண்ட்ரீஸ்க்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 3 க்ரைட்டீரியாஸ் வச்சு ஃபைனலி நாம் என்ன ரேங்க்கில் இருக்கோம் அப்படிங்கிறத நமக்கு UNDP வந்து சொல்லிடுவாங்க. ஓகேவா? ஸோ ஃபைனல் க்ரைட்டீரியா என்னென்ன, பெர் கேபிட்டா இன்கம், லிட்ரஸி ரேட் அண்ட் லைஃப் எக்ஸ்பெக்டன்சி. ஓகே, ஸோ இந்த லெசனுடைய லாஸ்ட் டாபிக் நம்ம வந்துட்டோம். அதான் சஸ்டைனபிலிட்டி ஆஃப் டெவலப்மெண்ட். ஸோ சஸ்டைனபிலிட்டி ஆஃப் டெவலப்மெண்ட்னா என்னென்னு பார்த்துடலாம். ஸோ சஸ்டைனபிலிட்டி ஆஃப் டெவலப்மெண்ட் ஆர் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் போத் மீன்ஸ் சேம். ஓகே, மீன்ஸ் that meets the needs of present generation without compromising the ability of the future generation to meet their own needs. ஸோ இந்த சஸ்டைனபிலிட்டி டெவலப்மெண்ட் அப்படின்னா, டெவலப்மெண்ட்னா நமக்கு என்னன்னு தெரியும். சஸ்டெயின் அப்படின்னா அது அப்படியே மெயின்டைன் பண்ணுறது. சஸ்டெயின்கான மீனிங் வந்து மெயின்டைன். ஸோ டெவலப்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன அர்த்தம்னா, நம்ம டெவலப் ஆகணும், அதே சமயத்தில் நம்ம ரிசோர்ஸஸை ஓவர் யூஸ் பண்ணிடக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரிசோர்ஸஸ் 2 விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம். கரெக்டாக? ஸோ ரிசோர்ஸஸ் நம்ம 9th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம். ரிசோர்ஸஸ் ஆர் கிளாஸிஃபைட் ஆஸ் ரினியூவபிள், என்னது ரினியூவபிள் அண்ட் நான் ரினியூவபிள். கரெக்டாக? ஸோ ரினியூவபிள் ரிசோர்ஸ்னால் அது தீர்ந்து போச்சுன்னா திரும்ப திரும்ப நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நான் ரினியூவபிள் ரிசோர்ஸ்னால் ஒன்ஸ் தீர்ந்து போச்சுன்னா அவ்வளோதான், அவுட். இனிமேல் அது நமக்கு எங்கேயுமே கிடைக்காது. ஓகேவா? எதர் வி கேன் ஃபைண்ட் த எனி அதர் ஆல்டர்னேட்டிவ், அவ்வளோதான். அதை தாண்டி நமக்கு அதுவே திருப்பி கிடைக்கும்னு சொல்லவே முடியாது. ஓகேவா? ஒன்ஸ் தீர்ந்து போச்சுன்னா அவ்வளோதான். ஸோ இப்போது நம்ம டெவலப்மெண்ட்காக இந்த நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸை அதிகமாக யூஸ் பண்ணுறோம். கரெக்டாக? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம 2020 இருக்கோம். இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணுற டைம் வந்து 2020. ஸோ இப்போ 2050, 2070, 2080 ஆயிடுச்சுன்னா நமக்கு அப்போ எவ்வளோ ரிசோர்ஸஸ் இருக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம 2020லேயே எல்லா ரிசோர்ஸஸையும் யூஸ் பண்ணிட்டோன்னா ஃப்யூச்சரில் வரப்போகிற நம்ம குழந்தைங்க, அதுக்கப்புறம் பேரன், அதுக்கப்புறம் ஃப்யூச்சர் பார்த்தோன்னா நமக்கு ரிசோர்ஸஸே இல்லாமல் போயிடும். ஸோ இப்போ டெவலப்மெண்ட்டுங்கிறது நாம் மட்டும் டெவலப் ஆகிக்கிறது கிடையாது, ஃப்யூச்சரில் வரவங்களும் டெவலப் ஆகணும். அதுக்கு தேவையான திங்ஸை நம்ம வச்சுட்டு தான் போகணும். ஸோ சஸ்டெயினபிள் டெவலப்மெண்ட் இந்த டெவலப்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணணும் ஃப்யூச்சர் வரைக்கும், ஃப்யூச்சர்லேயும் கூட. ஸோ வித்தவுட் காம்ப்ரமைசிங் த எபிலிட்டி ஆஃப் த ஃப்யூச்சர் ஜெனரேஷன்னா அவங்களோட ரிசோர்ஸஸை நாம் எடுத்து யூஸ் பண்ணிக்கக்கூடாது. ஓகேவா? அவங்களுக்கும் ரிசோர்ஸஸ் தேவை ஃபார் தேர் டெவலப்மெண்ட் ஆல்சோ, ஃபார் ஃப்யூச்சர் ஜெனரேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ஆல்சோ we need resources. ஓகே, ஸோ அதை இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, we have not inherited the world from our forefathers,
we have borrowed it from our children. அதாவது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ நம்ம இப்போ ப்ரெசண்ட்டாக இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்க ரிசோர்ஸஸ் வந்து நம்மளோட ஃபோர்ஃபாதர்ஸ், நம்மளோட முன்னோர்கள் நமக்காக வச்சுட்டு போனது கிடையாது. நம்மளோட குழந்தைங்கள் இதிலேருந்து நாம் அதை எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அவங்களோட ரிசோர்ஸையும் நம்ம கடன் வாங்கி யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ அப்போ நம்மளோட கடமை தானே நம்ம போகும்போது நம்மளோட சில்ட்ரனுக்கும் நம்மளோட ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கும் நாம் ரிசோர்ஸஸை வச்சுட்டு போகணும். ஓகே, ஸோ நவ் வி நோ வாட் டெவலப்மெண்ட் இஸ். ஸோ இவ்வளோ நேரம் நமக்கு டெவலப்மெண்ட் என்னன்னு தெரிஞ்சு போச்சு. இட் இஸ் ஆல் ரவுண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் அ நேஷன். ஒரு நேஷனோட டெவலப்மெண்ட் பற்றி பார்த்தோம். பட் டஸ் திஸ் டெவலப்மெண்ட் ப்ராமிஸ் டு பி மெயின்டைன்ட் இன் ஃபியூச்சர்? இப்போ நம்ம டெவலப் ஆகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 2020 இந்த கண்ட்ரி டெவலப்டு, இந்த கண்ட்ரியில் அண்டர் டெவலப்டுன்னு சொல்கிறோம். இப்போ அந்த 2020 டெவலப்டாக இருந்த கண்ட்ரி 3020 4020 டெவலப் ஆகிருக்கும் நம்மளால சொல்ல முடியுமா? இப்போ நம்ம எடுக்கிற டெவலப்மெண்ட் வந்து இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்க டெவலப்மெண்ட் இல்லை நம்ம ப்ராசஸ் ஆஃப் டெவலப்மெண்ட் வெதர் கிவ்ஸ் அஸ் எனி ப்ராமிஸ் that this development will be maintained? நமக்கு ஷோராக தெரியும் அந்த டெவலப்மெண்ட் மெயின்டைன் ஆகணும் ஃப்யூச்சரில், கன்ஃபார்மாக நம்மளால் சொல்லிட முடியாது. ஓகேவா? ஸோ நோ, in a way to get developed, non-renewable resources are such as groundwater, crude oil, coal are overused. ஸோ இப்போ நம்ம டெவலப்மெண்ட்டுக்காக we are overusing the non-renewable resource. நம்ம தேவைக்கு இல்லாமல் அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ தட் இஸ் ராங். கரெக்டாக? So also overuse of these will create adverse effect on environment too. So it can also lead to environment degradation. So environment வந்து இதை பாதிக்கும். ஓகேவா? So degradation of environment is one of the factor that to be considered while developing. ஸோ இப்போ நம்ம டெவலப் ஆகிறோம். ஓகேவா? நம்ம டெவலப் ஆகிறோன்னா நம்ம என்வாயன்மெண்ட்டும் டெவலப் ஆகும். ஸோ நாம் விண்ணோக்கி போகும்போது நம்மளோட என்விரான்மெண்ட் வந்து மண்ணோக்கி போயிடக்கூடாது. கரெக்டாக? ஸோ டெவலப்மெண்ட்டுங்கிறது இட் இஸ் அன் ஓவரால் டெவலப்மெண்ட். எல்லாமே டெவலப் ஆகும். எஜுகேஷன், ஹெல்த்து, என்வாயன்மெண்ட்டு, ஸோ எவ்ரி திங் ஷுட் கெட் டெவலப். இப்போ கடைசியில் நம்ம அவ்வளோ தூரம் டெவலப் ஆகி கடைசியில் நம்மளோட நேச்சர், நம்மளோட என்விரான்மெண்ட் வந்து டெவலப் ஆகலை, அது டீக்ரேட் ஆயிடுச்சுன்னா நம்மளோட டெவலப்மெண்ட்டுக்கு நோ யூஸ். தெர் இஸ் நோ யூஸ் ஆஃப் அவர் டெவலப்மெண்ட். கரெக்டாக? ஸோ என்விரான்மெண்ட் இஸ் ஆல்சோ நெசசரி ஃபார் டெவலப்மெண்ட். ஓகே, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம என்ன தான் டெவலப் ஆகிட்டு இருக்கோம், இப்போ திடீர்னு சுனாமி வருது இல்லை புயல் வருது அந்த மாதிரி வருதுன்னா நம்ம டெவலப்மெண்ட்டுக்கு அது நோ யூஸ். கரெக்டாக? ஓகே, ஸோ என்விரான்மெண்ட் also should be considered while development. The environment is also needed for development. Okay, so we should get developed. nama develop agano, but with the promise to maintain the development for the future generation. நாம டெவலப் ஆகணும், அதே மாதிரி நம்ம டெவலப்மெண்ட்டையும் நாம் மெயின்டைன் பண்ணணும். ஃப்யூச்சருக்கும் அந்த டெவலப்மெண்ட் வந்து போய் சேரணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கால்ட் அ சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். ஓகேவா? சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா இப்போ இருக்க ரிசோர்ஸஸை நாமளே யூஸ் பண்ணிக்கணும், ஃப்யூச்சரில் வரவங்களோட டெவலப்மெண்ட்டுக்கும் அந்த ரிசோர்ஸஸ் வந்து இருக்கணும். ஓகேவா? அதுக்கு பேர் தான் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். டு மெயின்டைன் த டெவலப்மெண்ட். ஓகேவா? நம்ம ஃபைனல் வரைக்கும் அந்த டெவலப்மெண்ட்டை மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஒரு கண்ட்ரி 2020 டெவலப்ட் ஆயிடுச்சுன்னா 3020 அது டெவலப்டாக தான் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி ரிசோர்ஸஸ்லாம் நம்ம ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ we can achieve sustainable development by lowering the use of non-renewable resources such as groundwater and crude oil. ஸோ நம்ம non-renewable resourceலாம் நம்ம தேவைக்கேற்ப மட்டும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் நம்ம வச்சுட்டோன்னா it will be helpful for the future generation. Okay, so that's it. We are done with the chapter. So நம்ம அவ்வளோதான் சாப்டர் முடிச்சாச்சு. ஸோ ஐ திங்க் இட் இஸ் ஒன் ஆஃப் த வெரி வெரி ஈஸி சாப்டர். ஓகே, ஸோ நம்ம சாப்டர் முடிஞ்சிச்சு. ஸோ இட்ஸ் டைம் டு டிஸ்கஸ் சம் கொஷின்ஸ். ஓகே, ஸோ வாங்க நம்ம கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின், ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட். ஸோ HDR நம்ம பார்த்தோம்ல, இப்போ தான் பார்த்தோம். இட் இஸ் பப்ளிஷ்டு பை UNDP. கரெக்டாக? ஸோ டோன்ட் கன்ஃபியூஸ் வித் அதர் ஆப்ஷன்ஸ். யுனைடெட் நேஷன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம். ஓகே, இன் விச் ஸ்டேட் ஆஃப் இந்தியா இஸ் த இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட் லோவஸ்ட்? கேரளா. நான் சொன்னேன் கேரளாவில் தான் லோவஸ்ட் இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட்டும் இருக்குது. இன்னொன்று ஹையஸ்டில் எது இருக்குது? சாரி, இன்னொன்று ஹையஸ்டில் எது இருக்குது? ஹையஸ்ட் literacy rate. Okay, name the report published by UNDP which compares country based on educational level of the people, health status and per capita income. என்ன ரிப்போர்ட் அது? ஸோ இட் இஸ் அண்ட் வைஸ் வர்ஸா ஆஃப் ஃபர்ஸ்ட் கொஷின். அப்படியே ஆப்போசிட்டாக கேட்டிருக்காங்க. HDR, ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட், அதுதான் இந்த நேம். ஸோ ஹியூமன் டெவலப்மெண்ட் ரிப்போர்ட் வந்து எந்த க்ரைட்டீரியா வச்சு கண்ட்ரீஸை கம்பேர் பண்ணுது? எஜுகேஷனல் லெவல், அதாவது லிட்ரஸி ரேட், ஹெல்த் ஸ்டேட்டஸ், லைஃப் எக்ஸ்பெக்டன்சி அண்ட் பெர் கேபிட்டா இன்கம். ஓகே,
give any two common developmental goals of people other than income. So என்ன சொல்லலாம், so other than income நமக்கு என்னென்னலாம் தேவை. So life also depends on non materialistic goals, correct? So we can say equal freedom, வேற என்ன சொல்லலாம், secure environment. இது ஆக்சுவலி இதுக்கு ஆன்சர் வந்து இன்ஃபினிட்டி, நம்ம சொல்லிகிட்டே போகலாம், நமக்கு நிறைய இருக்குது. ஓகேவா? ஸோ செக்யூர் என்விரான்மெண்ட் 2 கேட்டிருக்காங்க. அதர் தேன் இன்கம் வந்து நம்ம இதை எழுதிக்கலாம். ஓகே, ரைட் 2 ரீசன் டியூ டு விச் கேரளா ஹேஸ் லோ இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட். இது நான் அந்த டாபிக் டிஸ்கஸ் பண்ணும்போதே சொன்னேன், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான 1 மார்க் கொஷின். ஸோ என்னது, இட் ஹேஸ் adequate provision to health facilities and educational facilities. ஸோ கேரளாவில் வந்து பணம் மட்டுமே முக்கியம்னு அவங்க நினைக்கல. ஸோ மணி இன் அவர் பாக்கெட் cannot buy all goods and services that we may need to live. Okay, so other than money also we need some other things. So why Kerala has low infant mortality rate and high literacy rate நாலும் இதுதான் ஆன்சர். adequate provision to health facilities and education facilities. So that's all, we are done with the chapter. நம்ம சாப்டர் முடிஞ்சு நம்ம சில கொஷின்ஸும் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இஃப் யூ ஹாவ் எனி டவுட், உங்களுக்கு என்ன டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க, நான் ஐ வில் ட்ரை டு ரிப்ளை டு ஆல் த கொஷின்ஸ். ஓகே, ஸோ தேங்க்யூ. ஸோ உங்களுக்கு என்னோட டீச்சிங் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஸோ தேங்க்யூ அண்ட் பபாய், அண்ட் டுமாரோ we will meet with the next chapter.